எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு உற்சாகமான மாலை வணக்கம். நேரம் 3 மணி 1 நிமிடம். நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். நான் உங்கள் அன்பு நண்பன் ஜார்ஜ். உடம்பு ஓகே, ரிப்போர்ட் ஓகே, டாக்டர் கூட ஓகே, ஆனால் மனசு மட்டும் இல்லை, இது ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லுது. சின்ன சளி வந்தாலே பிரேக்கிங் நியூஸ் மாதிரி டென்ஷன், சின்ன பெயின் வந்தாலே சினிமா ஹாரர் பிஜிஎம் மாதிரி பயம். இதெல்லாம் அவங்க டிஸ்கிரைப் பண்ணதா அப்படின்னா இந்த டாபிக் உங்களுக்காக தான். இன்றைக்கி நம்ம ஹலோ டாக்டர் ஷோவில் நோய் வரும் என்ற பதட்ட நோய் பற்றி தான் பேச போகிறோம். இதை பற்றி விளக்கம் அளிக்க நம்ம எல்லா கேள்விகளுக்கும் ஒரு அட்வான்ஸ் ஆன்சர் கொடுக்க ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க இந்திரா காந்தி பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் மனநல மருத்துவர் மற்றும் தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் பி அரவிந்தன் அவர்கள். வணக்கம் அண்ட் வெல்கம் டாக்டர். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். ஓகே டாக்டர், நேர்களுக்கு நம்பர் சொல்லிட்டு வந்துடுறேன். நேர்களே, நீங்களும் நோய் வரும் என்ற பதட்ட நோய் குறித்த உங்களுடைய சந்தேகங்களை கால் பண்ணி கேட்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 227176 மற்றும் 22717770. வாங்க ஷோக்கில் போகலாம். டாக்டர், ஃபஸ்ட்டு இந்த நோய் வரும் என்ற பதட்ட நோய் அப்படின்னா என்ன டாக்டர்? இது சாதாரண உடம்பு அக்கறையிலேருந்து எப்படி டிஃபர் ஆகுது? ஸோ இது ஒரு வகையான பதட்ட நோய். ஸோ இது வந்து சாதாரணமாக நம்மளுக்கு பதட்டம்ன்றது ஒரு அத்தியாவசியமான ஒன்று. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு விஷயம் திடீர்னு ஒரு ஸ்டேஜில் கூப்பிட்டு பேச சொல்கிறாங்க, திடீர்னு ஒரு இடத்துல நம்மளை முன்னிறுத்தி சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு பதட்டம்ன்றது இயல்பாக எல்லாருக்கும் வரது. ஒரு இல்லைன்னா ஒரு ஆபத்தான ஒரு சுச்சுவேஷனில் திடீர்னு ஒரு நாய் துரத்துது உங்களை அப்படின்னா பதட்டம்ன்றது வரும். இந்த நோய் வரும் அப்படின்ற பதட்டம் இல்னஸ் ஆன்சைட்டி டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு வகையான மனப்பிரச்சனை. மனப்பிரச்சனை பெருசாக மனப்பிரச்சனையில் 2 வகை இருக்குது. காமன் மென்டல் டிஸார்டர்ஸ், அதாச்சும் பொதுவாக நம்ம நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய காமன் மென்டல் டிஸார்டர், ஒரு மன அழுத்தம், பதட்டம், ஸோ இந்த மாதிரி எண்ண சுழற்சி நோய், இதெல்லாம் வந்து காமன் மென்டல் டிஸார்டர்ஸில் வரும். சில இது வந்து சிவியர் மென்டல் டிஸார்டர்ஸ், இதான் வந்து ஸ்கிசோஃப்ரினியா, மனச்சிதைவு நோய், ஸோ பைப்போலார், இருமுனை கோளாறு, இதெல்லாம் தீவிரமான மனப்பிரச்சனைகள். ஸோ மனப்பிரச்சனைகள் அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுக்கு ஏதோ பெரிய சைக்கியாட்ரிக் பிரச்சனை இருக்குது, சைக்காலஜிக்கல் பிரச்சனை இருக்குது அப்படின்றது நினைக்கிறது ஒரு தவறான கண்ணோட்டம். ஸோ இது வந்து காமன் பிரச்சனை, காமன் மென்டல் ப்ராப்ளம், மென்டல் டிஸார்டர். ஸோ அதில் இது நோய் வருமா, இல்னஸ் ஆன்சைட்டி அப்படின்றது வந்து ஸோ நமக்கு ஏதோ ஒரு சின்ன அறிகுறிகள், ஒரு பாடிலி சிம்டம்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு தலைவலி இருக்குது. ஸோ தலைவலின்றது சாதாரணமாக சில பேருக்கு டென்ஷனில் வரலாம், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் வரலாம், இல்லை ஒற்றை தலைவலின்னு சொல்லக்கூடிய மைக்ரேன் ஹெட்டேக் வரலாம். ஆனால் இந்த பதட்ட நோய் உள்ளவங்க அப்படின்னு ஏன் சொல்கிறோன்னா, இந்த சாதாரண தலைவலியை கூட அவங்க வந்து அதை வந்து தனக்கு ஏதோ மூளையில் ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குது, தனக்கு ஏதோ ஒரு பிரெயினில் கேன்சர் இருக்குது, இல்லை ஏதோ ஒரு டியூமர் உருவாயிட்ருக்கு, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு தீராத ஒரு பிரச்சனைகள் வந்துருச்சு நம்மளுக்கு அப்படின்னு அதை பற்றியான ஒரு கவலைகள், அதை பற்றியான சிந்தனைகள், தன்னுடைய பிஹேவியர் எல்லாமே அதை பற்றியான சர்ச் பண்ணுறது, ஆன்லைனில் பார்க்குறது, இல்லை அடுத்த ஸ்டேஜ் போய் நிறைய டாக்டர்ஸை போய் பார்க்குறது, எல்லா டெஸ்ட்டும் எடுத்து நிறைய பணம் விரயமாக்குறது, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன், இந்த மாதிரி என்னென்ன டெஸ்ட் இருக்கோ, தனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு ஒரு ஆழ்ந்த ஒரு நம்பிக்கை. ஏன்னா தலைவலி வருது, டாக்டர் இல்லை நார்மல் சொன்னால் கூட சில பேர் வந்து அந்த டாக்டரை இதை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி நிறைய டாக்டர்ஸ் மாற்றிட்டே இருக்கிறது. ஸோ இது பதட்ட நோய் அப்படின்றத உணர்ந்து இது வந்து ஒரு மன ரீதியான அணுகுமுறை, ஒரு மனநல டாக்டரை போய் பார்க்குறது, அடுத்து அதற்கான சிகிச்சைகள் எடுத்து பல பேர் வந்து எத்தனையோ வருஷம் இது ரிலேட்டடாக பதட்டத்தில் பாதிக்கப்பட்டவங்கள குணமடைஞ்சிருக்காங்க. ஸோ இது பதட்ட நோயின்றது நம்ம ஃபஸ்ட்டு உணரணும். ஸோ இது பாடியில சிம்டம்ஸு எக்ஸாஜரேட் பண்ணுறது, இல்லை இதுவாக இருக்கும் அதுவாக இருக்கும் ஒரு கற்பனைகளுக்குள்ள போயிடுறது, ஸோ அது ரிலேட்டடான சிந்தனைகள். ஸோ அப்போது பதட்டம் இருக்கும்போது நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் செய்யக்கூடிய விஷயங்கள் மேலே நம்மளுக்கு கவனம் போகாது. ஸோ அன்றாட ஒரு வேலைகள், ஸோ இதிலெல்லாம் சிந்தனை சிதறல்கள் இருக்கலாம். ஸோ அதே மாதிரி இது ரிலேட்டடான ஒரு மன அழுத்தம், தனக்கு ஏதோ பிரச்சனை வந்துருச்சு, அவ்வளோதான், ஸோ வாழ்க்கை முடிய போகுது, இந்த மாதிரியான ஒரு சிந்தனைகள். ஸோ இந்த மாதிரி சிந்தனைகள் இருக்கும்போது நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நம்மளோட கவனம் செலுத்த முடியாது. ஸோ பல பேருக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளோடு இருக்கிறாங்க. நிறைய டாக்டர்ஸ் மாற்றுறது, தனக்கு ஏதோ பிரச்சனைன்ட்டு தனக்குள்ளே சில பேர் வச்சுப்பாங்க. இல்லை சில பேர் வந்து குடும்ப உறுப்பினர்கள்கிட்டலாம் போய் சொல்லி எனக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி இல்லை டாக்டர் மாற்றி பார்க்குறது. ஸோ இது வந்து காமனாக எஸ்பெஷலி நிறைய யங்ஸ்டர்ஸ்லேருந்து சில பேர் வயசானவங்களுக்கும் ஸோ நிறைய பேர்கிட்ட இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது. இது பிரச்சனைன்னு உணராமல் நிறைய டாக்டர்ஸ் மாற்றி பார்த்துட்டு இருக்கிறது, நிறைய டெஸ்ட் எடுக்கிறது, ஸோ இந்த மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபட்டு இருப்பாங்க. ஓகே டாக்டர், இப்போ வந்து முழுக்க மனசு சம்மந்தப்பட்ட நோய் தான், உடல் சார்ந்த நோய் கிடையாது, அப்படி தானே டாக்டர்? ஸோ இதோட ஆரம்பமே ஏதோ ஒரு உடல் ரீதியான சிம்டம் தான்.
ஓகே. ஒரு நான் சொன்ன முன்னாடி ஹெட்ஏக், தலைவலி. ஸோ இது வந்து வேறு எந்த மாதிரியான உபாதைகளாக கூட இருக்கலாம். ஸோ சில பேருக்கு சாதாரணமாக வந்து ஒரு கேஸ்ட்ரிக் பிரச்சனை கூட என்ன ஒரு நெஞ்சில் சுருக்குன்னு குத்துறது, இல்லை வயிற்று வலியாக மாறுறது. ஸோ அவங்கள எப்படி அதில் உணர்றாங்க அப்படின்றது அந்த சிம்டம் ரிலேட்டடாக. ஸோ டாக்டர் பார்த்துட்டு ஏதோ சரி வயிற்று வலினா சரி அசிடிட்டி பிரச்சனை, கேஸ்ட்ரைட்டிஸ் இல்லை அல்சர் பிரச்சனைன்னு சொல்லி அதற்கான சிகிச்சைகள் எடுத்துகிட்டு அது குணமடைஞ்சால் ஓகே. தனக்கு ஒரு வந்த வயிற்று வலி ஏதோ பெரிய பிரச்சனை. ஸோ அது வந்து நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஒன்று அவங்களுக்கு ஹெரிடிட்ரியாக சில பிரச்சனைகள், ஹெரிடிட்ரியாக சில பேருக்கு அவங்க குடும்பத்தில் பதட்ட நோய்கள் இருக்கலாம். இல்லை சமீபத்தில் அவங்க சொந்த பந்தம் இல்லை உற்றார் உறவினர்கள் நண்பர்கள்கிட்ட யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு ஒரு கேன்சர், ஸ்டொமக் கேன்சரோ இல்லை கேஸ்ட்ரிக் கேன்சரோ வந்துருச்சுன்னா தனக்கு வந்துருச்சு அப்படின்னு ஒன்று. இல்லை நெஞ்சில் வந்து சில காமனாக நிறைய பேருக்கு இந்த நெஞ்சில் சுருக்குன்னு குத்துறது இதெல்லாம் அது கேஸ்ட்ரிக் பிரச்சனை தான். தனக்கு ஏதோ ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, தனக்கு ஏதோ ஹார்ட்டில் பிரச்சனை. ஸோ இது ரிலேட்டடாக இப்போ எக்கோ எடுக்கிறது, டெஸ்ட் எடுக்கிறது, இசிஜி எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரியான இது பதட்டத்தோட வெளிப்பாடுகள் அவங்க கிட்ட காணப்படும். ஓகே டாக்டர். இப்போ வந்து சாதாரண ஒரு கவலை, இப்போ எனக்கு தலைவலிக்குது, இப்போ நார்மலாக நடக்க முடியல, இது வந்து சாதாரண கவலை. இதுக்கும் இந்த பதட்ட நோயில் வர கவலைக்கும் என்ன டாக்டர் டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம்? நடக்க முடியல, இப்போ நார்மலாக ஒரு கவலை இருக்குது, இப்போ நார்மலாக தலைவலி வருது, நார்மல் கவலை தான். ஆனால் இவங்களுக்கு மட்டும் அது கொஞ்சம் இல்லை கவலைன்றது ஒரு ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லலாம். அதே கொஞ்சம் அதிகமாகும்போது மன அழுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய டிப்ரெசிவ் சிம்டம்ஸ், அதாச்சும் தனக்கு எப்பயுமே சோர்வாகவே இருக்கிறது, சோகமாகவே இருக்கிறது, ஒரு கவலையோடே இருக்கிறது, இது வந்து மன அழுத்தம். இந்த பதட்டத்தில் வந்து பதட்டம் அதுதான் வந்து அதீதமான ஒரு பங்கு வகிக்கும். பதட்டம் தான் ஒரு ஆரம்பம். ஸோ அது ரிலேட்டடாக தனக்கு ஏதோ வந்துருச்சுன்ற ஒரு ரெஸ்பான்சிவ் ஒரு இல்லைன்னா செகண்டரி டிப்ரெஷன் இருக்கலாம். இதை வச்சு டிப்ரெஸ் பண்ணிப்பாங்க. ஆமாம், தனக்கு ஏதோ ஆயிடுச்சு, தன்னோட வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சு, தன்னால் நார்மலாக செயல்பட முடியாது, குடும்பத்தை விட்டு போகிறோம், இந்த மாதிரியான ஒரு கவலை. ஸோ இது வந்து முக்கியமான ஆரம்பம் வந்து தனக்கு ஏதோ ஒரு நோய் இருக்குது, தனக்கு ஏதோ உடல் உபாதை வந்துருச்சு, பெரிய ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்றது இந்த ஆரம்பமாக இருக்கும். இந்த அது ரிலேட்டடாக தனக்கு தண்ணியே தானே வருத்திக்கிறது, தனக்கு வந்து ரொம்ப கவலை, அது ரிலேட்டடான கவலைகள் இருக்கிறது, இது வந்து செகண்டரி டிப்ரெஷன். ஸோ முக்கியமானது பதட்டம் இவங்களுக்கு. இப்போ நார்மலாக வந்து தலைவலினா நம்ம சரியாக போய்டும் அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஆனால் இவங்க அப்படி நினச்சிக்க மாட்டாங்க, இது நம்மளுக்கு பெரிய நோயாக இருக்குமோ அப்படின்னு கடத்தி போயிடுறாங்க இதை. ஆமாம். ஓகே டாக்டர். இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா, இது இவங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம், அந்த நோய் உள்ளவங்க எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம்? இல்லை அதுதான், இப்போது இந்த நோய் உள்ளவங்க யாருமே நம்மக்கிட்ட ஒரு மனநல மருத்துவர்கிட்ட ஆரம்ப நிலையில் வரது கிடையாது. ஸோ நிறைய டாக்டர்ஸ் பார்க்குறது, தலைவலியாக உடனே ஒரு நரம்பியல் டாக்டர் பார்க்குறது. சரி, தலைவலியை நீங்கள் உதாசனப்படுத்தணும் அப்படின்றது என்னுடைய இது கிடையாது. டாக்டர் பார்க்குறீங்க, மருந்து கொடுக்குறாங்க, டாக்டர் உங்களுக்கு எல்லாம் நார்மல் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதற்கப்புறமும் இல்லை சரியாகலை, இல்லை அது டாக்டர் சரியாக பார்க்கல, இன்னும் எனக்கு டெஸ்ட் எடுங்க டாக்டர், எனக்கு இந்த டெஸ்ட் பண்ணுங்க. நிறைய டெஸ்ட் திருப்பி எடுப்பாங்க, நிறைய டாக்டர் மாற்றுவாங்க. ஸோ சரி இந்த டாக்டர் சரியில்லை, அப்போ இஎன்டி டாக்டர் பார்க்கலாம், இல்லை இந்த டாக்டர் சரியில்லை, இன்னொரு டாக்டர் அதே ஸ்பெஷாலிட்டியில் கூட இன்னொரு டாக்டர் போய் பார்க்கலாம், செகண்ட் ஒப்பீனியன், தேர்ட் ஒப்பீனியன், இந்த நிறைய டாக்டர் மாற்றுறது, நிறைய டெஸ்ட் எடுக்கிறது, இந்த மாதிரியான ஒரு பிஹேவியர்ஸில் ஈடுபடுறது இந்த மாதிரி பதட்ட நோய், இந்த மாதிரியான பதட்ட நோய் உள்ளவர்கள்கிட்ட காணப்படும். இதுதான் சிம்டம்ஸா இல்லை வேறு எதுவும் சிம்டம்ஸ் இருக்கா இந்த நோய்க்கு? இப்போ நார்மலாக வந்து ஒரு வலி வந்து பெருசாக எடுத்துக்கிறோம், அது வந்து ஒரு சிம்டம்ஸா இல்லை எக்ஸ்ட்ரா சிம்டம்ஸும் இருக்கா? இல்லை வலியோ ஏதோ ஒரு உடல் உபாதை, அதை எக்ஸசிவாக அவங்க தனக்கு ஏதோ பெரிய பிரச்சனை அப்படின்னு நினச்சிக்கிறது, அது மிஸ்இன்டர்பிரேஷன் ஆஃப் சிம்டம்ஸ். ஸோ உதாரணத்துக்கு நான் சொன்னால் வயிற்று வலியை தனக்கு வந்து ஏதோ ஸ்டொமக் கேன்சர் வந்துருச்சு, இல்லை ஒரு இரும்பலாக இருக்கலாம், தனக்கு ஏதோ லங் கேன்சர் வந்துருச்சு, ஒரு அதே மாதிரி அது ரிலேட்டடான சர்ச், அது ரிலேட்டடான தேடல்கள், அது ரிலேட்டடாக நம்ம இன்னும் டெஸ்ட் எடுக்கிறது, டாக்டர் பார்க்குறது, இதுதான் முக்கியமான இந்த பதட்ட நோய் கூட சிம்டம்ஸ். கூடவே அவங்க இந்த பதட்டம் இருக்கும்போது தன்னால் நார்மலாக அன்றாட செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் கவனம் இருக்காது, எப்பயுமே உடல் வந்து சோர்வாகவே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ பதட்டத்துக்கான அறிகுறிகள் படபடப்பு, ஸோ இந்த வயிற்று கலக்கிற மாதிரி இருக்கிறது, நாக்கு வறட்சி ஆகிறது, ஸோ இந்த ஹார்ட் பீட் அதிகமாகிறது, அதிகமான வேர்க்கிறது, இந்த மாதிரியான அறிகுறிகளும் இருக்கலாம். ஓகே டாக்டர். இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நார்மலாக தலைவலி வருது, பயப்படுறாங்க, நம்ம நார்மல், இவங்க வந்து கேன்சர் அளவுக்கு யோசிக்கிறாங்க, இது எந்த அளவுக்கு டேஞ்சராக இருக்கும் டாக்டர்? இல்லை அதுதான் நம்ம காமன் சிம்டம்ஸை காமனாக தான் பார்க்கணும். பட் இந்த மாதிரியான நோய் அப்படின்னு சொல்கிறதுக்கான முக்கியமான காரணம், இப்போ ஒரு இரும்பல்லாம் நார்மலாக வந்து நம்மளுக்கு சீசனல் காஃப் வரும், இல்லை ஒரு வைரல் ஃப்ளூ வரலாம். ஸோ இதெல்லாம் காமன். ஸோ காமனான ஒரு விஷயத்த காமனாக நம்ம பார்க்க கற்றுக்கணும். ஸோ அவங்க வந்து அது அதீதமான பிரச்சனை, தனக்கு ஏதோ பெரிய ஒரு நோய் இருக்குன்றது பார்க்குறது தான் இது பிரச்சனையே, முக்கியமான பிரச்சனையே. ஸோ நீங்கள் காமனாக ஒரு தலைவலியோ இரும்பலோ சளியோ இல்லை வயிற்று வலியோ இருந்தால் அது முதல்ல உங்களுக்கு இருக்கிற ஃபேமிலி ஃபிசிஷியன் பாருங்கள், அதற்கான சிகிச்சைகள் எடுத்துக்கோங்க. எப்போ ஒரு பிரச்சனை
டாக்டரே சந்தேகப்படுறாங்க இது இதுவாக இருக்கலாம், ஸோ இந்த டெஸ்ட் எடுங்க அப்படின்னு அவங்களோட அறிகுறிகளுக்கு தகுந்தபடி நம்ம நடந்துக்கிட்டோன்னா நல்லது. இல்லை நார்மலாக இருக்கீங்கன்னு சொன்னாங்கன்னா நம்பணும் நம்மளுக்கு ஏதோ பிரச்சனை இன்னும் இருக்குது, ஏதோ இன்னும் அதீதமான பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த பதட்டப்படுறது தான் இந்த நோயோட முக்கியமான அறிகுறி. ஓகே டாக்டர், இந்த பிரச்சனை இப்போலாம் யார் அதிகமாக பாதிக்குது? கைண்ட் ஆஃப் பசங்க, பொண்ணுங்க, வயசானவங்க, அது மாதிரி கேட்டகரி? முக்கியமாக இந்த மாதிரியான நம்ம நிறைய நோயாளிகள் பார்க்குறதுல முக்கியமாக வந்து ஒரு 40-45 வயசு, ஸோ இந்த யங் ஏஜுக்குள் இந்த ஒரு மிடில் ஏஜ் கிரைசிஸ் சொல்லுவோம். ஸோ அதாச்சும் தனக்கு ஒரு கல்யாணம் ஆகிருக்கும், குழந்தைகள் எல்லாம் இருப்பாங்க. ஸோ ஏதோ ஒரு அறிகுறிக்கு வரும்போது கடன்கள்லாம் இருக்கும். ஸோ நம்மளுக்கு எதோ ஆகிட்டா எப்படி நம்ம குடும்பம் என்ன நடக்க போகுது, யார் எப்படி பார்த்துப்பா, இவங்க எல்லாம் நம்மள சார்ந்து இருக்கிறாங்களே, யார் அவங்க கஷ்டப்படுவாங்க, இந்த மாதிரியான ஒரு கவலைகளும் அவங்களுக்கு ஆட் ஆகிடும். முக்கியமாக ஆண்கள் கிட்ட அது ஒரு மிடில் ஏஜ் ஒரு 40-45 35 to 45 இயர்ஸில் நிறைய பேருக்கு இந்த மாதிரியான பதட்ட நோயோடு நம்ம பார்க்குறோம். தனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன அறிகுறிகள் அதை பெருசுப்படுத்துறது, தனக்கு ஏதோ ஒரு உடலுக்கு உயிருக்கு ஆபத்தான ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்புறது, அது ரிலேட்டடாக சர்ச் பண்ணுறது, ஸோ டாக்டர் நிறையா பார்க்குறது, இதெல்லாம் வந்து முக்கியமாக இந்த மிடில் ஏஜ் பீப்புள்கிட்ட, ஆண்கள்கிட்ட எஸ்பெஷலி பார்க்குறோம். பட் எந்த வயதினர்கிட்டையும் இதை காணப்படலாம். ஸோ வயதானவர்கள், யங் ஏஜ், இருபாலர்கள், மேல் ஆம்பளை பொம்பளை 2 பேர்கிட்டையுமே இந்த மாதிரியான அறிகுறிகள் காணப்படலாம். யாருக்கு வேணாலும் வரலாம். யாருக்கு வேணால் வரலாம். இது வரக்கூடிய முக்கியமான காரணமாக என்னவோ டாக்டர் இருக்கும்? கைண்ட் ஆஃப் உளவியல் ரீதியாக இல்லை வந்து ஜெனட்டிக் ரீசனாக அது மாதிரி எதுவும் இருக்குமா? இல்லை, கண்டிப்பாக எல்லா மனநல பிரச்சனைகளுக்கும் உளவியல் ரீதியான காரணங்கள் இருக்குது, ஜெனட்டிக்கும் இருக்குது, கூட சுற்றுச்சூழல் என்விரான்மெண்டல் காசஸும் இருக்குது. அதே தான் இந்த நோய்க்கும் ஹெரிடிட்ரியாக சில பேருக்கு பதட்ட நோய் உள்ளவர்கள் இருக்கலாம். குடும்பத்தில் அப்பா அம்மா இல்லை ஃபர்ஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ்ஸில் யாருக்காச்சும் இந்த பதட்ட நோய்கள் இருக்கலாம். ஸோ அடுத்தது முக்கியமாக இந்த என்விரான்மெண்டல் காசஸில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு நெருங்கிய உறவினர்கள், சில பேருக்கு நெருங்கிய உறவினர்கள் கூட இருக்க தேவையில்ல, தன்னை ஒப்புப்படுத்தி பார்க்கக்கூடிய ஒரு நபர். ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் வந்து திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார், 30 வயசு தான் ஆச்சு, அந்த மாதிரி எந்த அறிகுறியும் இல்லை, திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார். நிறைய இப்போ சோஷியல் மீடியா ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. அதில் திடீர்னு டான்ஸ் ஆடுறாங்க, ஒருத்தவங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கா, திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க, நல்ல ஃபிட்டாக இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து இதை வந்து பார்க்கும்போது தன்னுடைய சின்ன சின்ன அறிகுறிகளையும் அவங்க வந்து ஒரு பதட்டம் தானாக நம்மளுக்குள்ள சப்கான்ஷியஸாக உருவாகுது, அது நாளடைவில் அதிகமாகுது. ஓகே டாக்டர், இப்போ சின்ன வயசுலேயே ஹைஜீனு சுகாதாரம் பார்க்குறவங்க, இந்த ஊசிடி பேஷண்ட் சொல்லுவாங்களே டாக்டர், அதுக்கும் இவங்களும் இது ரிலேட் ஆகிறாங்களா? பதட்டம் இவ்வளோ எதுவும் லிங்க் இருக்குது அவங்க 2 பேருக்கும்? 2 பேருக்குள்ள ஒரு லிங்க்கு பதட்டம் தான். அதுவும் ஒரு ஆன்சைட்டி ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர், இதுவும் ஒரு ஆன்சைட்டி ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர். ஸோ பதட்டன்றது 2த்துலேயும் காமன். நீங்கள் சொன்ன மாதிரி அது ஓசிடி, அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர். அதாச்சும் ஒரே சிந்தனைகள் திருப்பி திருப்பி வரது, அளவுக்கு அதிகமாக வரது. ஸோ ஒரு நம்மளுக்கு ஏன்டா இந்த சிந்தனை வருதுன்ற அளவுக்கு வருது. ஸோ அதே மாதிரி அது வந்து எந்த மாதிரியான சிந்தனைகளாகவும் இருக்கலாம், ஸோ எந்த மாதிரி ஒரு இமேஜாக இருக்கலாம், ஒரு பர்டிகுலர் சிந்தனையாக இருக்கலாம். ஸோ அது திருப்பி 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 வருது. ஸோ என்ன சுழற்சி நோய், இந்த ஓசிடின்னு சொல்கிறது தமிழில் சொல்லுவாங்க. ஸோ இதில் நீங்கள் சொன்னது ஒரு 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 வகையான ஓசிடியில் ரொம்ப அதீதமான சுத்தம். அது ஓசிடியில் 2 காம்பனண்ட் இருக்குது. அப்சஷன், அதாச்சும் ஒரே சிந்தனை திருப்பி திருப்பி வருது. அது கம்பல்ஷன்றது ஏதோ ஒரு செயல் திருப்பி திருப்பி நம்ம செய்யணுன்றது, அது ஒரு கம்பல்சிவ் பிஹேவியர் மாதிரி இருக்கும். ஸோ அது 2 பார்ட் இருக்குது. அதில் அப்சஷன் வந்து ஒரு சிந்தனைகள், நம்ம இவங்களை அடிச்சிருவோமோ, நம்மளை இவங்க திட்டிடுவாங்களோ, இல்லை இந்த மாதிரியான ஒரு அக்ரெசிவ் அப்சஷன்ஸ் இருக்கலாம். இல்லை சில பேருக்கு வந்து அந்த கண்டாமினேஷன், இது நம்ம இந்த இடத்த தொட்டுட்டோமே, ஸோ வந்து இதில் நம்மளுக்கு ஏதோ கிருமி தொற்று வந்திருக்கும், அப்போது இது ரிலேட்டடான ஒரு கண்டாமினேஷன் ஆகிடுமோ, நம்ம கையெல்லாம் இப்போது ஏதோ ஒரு ஜெர்ம்ஸ் மைக்ரோப்ஸ் ஏதோ ஒரு கிருமி வந்துருச்சு, திருப்பி கழுவிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு அது கம்பல்சிவ் ஆக்ட்ஸ், கை கழுவிட்டே இருக்கணுன்ற ஒரு கம்பல்ஷன் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சில பேர் டாய்லெட் க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறது, குளிக்கிறது சில பேர் வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் குளிப்பாங்க, இன்னும் டர்ட் போவே இல்லை, திருப்பி 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 அதனால ஹவுஸ் ஓனர்கிட்ட பிரச்சனை இருக்கும், தண்ணி டேங்க் காலி ஆகிடும். இல்லை சோப்பு ஒரு நாள் எத்தனை சோப்பு ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா 2-3 சோப்பு ஒருத்தவங்க யூஸ் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க ஒரே நாளில். ஸோ இது வந்து அது வந்து இந்த கண்டாமினேஷன் அண்ட் கிளீனிங் அப்சஷன்ஸ். ஸோ இது வந்து ஓசிடின்றது அது ஒரு வகையான பதட்ட நோய். பட் இந்த இல்லஸ் ஆன்சைட்டி டிஸார்டருக்கும் இந்த ஓசிடிக்கும் வித்தியாசங்கள் இருக்குது, ரிலேட் ஆகலை. அதுவும் எல்லாமே 2மே ஒரு பதட்டம் அது அப்படின்ற ஒரு ஸ்பெக்ட்ரத்தில் வருது. ஆன்சைட்டி தான் வருதே தவிர இதுக்கும் அதுக்கும் டைரக்ட் ரிலேஷன்ஷிப் கிடையாது. ஓகே டாக்டர், இப்போ வந்து எனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா டாக்டரை ஃபஸ்ட்டு கன்சல்ட் பண்ணுறனோ இல்லையோ, ஃபஸ்ட்டு போயிட்டு
சொல்லிட்டு நெட்டில் போய் பார்த்துட்றேன். இது மாதிரி எனக்கு தலை வலிக்குது, லைட்டாக வந்து கை பக்கமும் வலி இருக்குது, இது என்னவா இருக்குன்னு நான் தேடுறேன். அது என்ன பண்ணுது, அது இஷ்டத்துக்கு ஒரு சிம்டம்ஸ்லாம் கொடுக்குது. கடைசியில் இது கேன்சர் அப்படின்னு ஒரு பயத்தை கொடுக்குது. இது எந்த அளவுக்கு ஆபத்து இந்த நோய் இருக்கவங்களுக்கு? ஸோ இது காமனாக நம்ம பார்க்கக்கூடிய ஒன்று. இப்போது பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு டாக்டரை போய் பார்க்குறோம். முன்னாடிலாம் ஒரு ஃபேமிலி டாக்டர்னு ஒருத்தர் இருப்பார். ஸோ அவர்கிட்ட போய் காட்டுவோம். அவர் வந்து இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களை பரிசோதித்து பார்த்துட்டு ஸோ இதுதான் அதுதான் சொல்லிடுவார். பட் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குற ஒரே டாக்டர் கூகுள் டாக்டர் தான். ஸோ எடுத்தோடனே நம்ம அறிகுறியை பார்க்குறோம். சரி, எனக்கு வந்து இங்கே இது மாதிரி ட்விச்சிங் இருக்குது கையில், இல்லைன்னா வந்து ஒரு தொண்டை கரகரன்னு இருக்குது, இல்லை தொண்டையில் குரல் மாற்றமாக இருக்குது, இல்லை இரும்பல் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கூகுள் எப்பயுமே வந்து காமன் சிம்டம்ஸை காமனாக சொல்லாது. உங்களுக்கு எது அதீதமான பிரச்சனையோ அப்போ வந்து ஒரு 4-5 லிஸ்ட் பண்ணும். அது கண்டிப்பாக ஒன்று கேன்சர் வந்துடும், இல்லை ஒரு தீர்க்க முடியாத ஒரு வியாதி ஏதோ ஒன்று சொல்லிடும். அப்போது இதை நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய மனம் எப்படி நம்ம அதை எடுத்துக்கும், கண்டிப்பாக ஒரு பதட்ட நிலைக்கு நம்ம போவோம். எங்கே கேன்சர் வந்துடுமோ, ஸோ கூகுள் சொன்ன மாதிரி இது கேன்சருக்கான அறிகுறியாக இருந்துருமோ அப்படின்றது சிந்தனை நம்ம மனசுக்குள்ளே ஒரு விதைக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த விதை தான் நாளடைவில் அந்த பதட்டம் அப்படின்றது அதிகமான பதட்டமாக மாறுது. அது ரிலேட்டடான சர்ச்சாக மாறுது. இன்னும் அது திருப்பி கூகுள் இன்னும் சர்ச் பண்ணுறோம். அப்போ இன்னும் அதீதமான இன்னும் நேரோ பண்ணி கேன்சர் தானே சொல்லிவிடும். ஒரு கட்டத்தில் போய் நீங்கள் செத்தே ஒரு மாதம் ஆயிருக்கணுமே, என்னம்மா நீங்கள் உயிரோட இருக்கீங்க, அந்த அளவுக்கு வருது இந்த ரிசல்ட்லாம். அவ்வளோ பாதிப்பு கொடுக்குது. நார்மலாக இருக்க நம்மளுக்கே வந்து இவ்வளோ ஒரு பதட்டத்தில் இருக்குது. பதட்ட நோய் இருக்கவங்களுக்கு இன்னும் டபுளாக இருக்கும் இல்லையா டாக்டர்? கண்டிப்பாக. ஸோ அதுதான் அவங்க எந்த ஸ்டேஜுக்கு போயிடுவாங்கன்னு இது ஒன்றும் இல்லைப்பான்னு நீங்கள் சொன்னால் கூட அவங்களால ஏற்றுக்கிற முடியாத ஒரு நிலைக்கு போயிடுவாங்க. அடுத்தவங்கள்ட்ட இதான் கேட்கலாம்னு நினச்சேன். டாக்டர் என்ன தான் வந்து உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, நீங்கள் நார்மலாக தான் இருக்கீங்கன்னு சொன்னாலும் அவங்களால ஏற்றுக்கவே முடியறதில்ல. அது ஏன் டாக்டர்? ஸோ அதுதான் அந்த பதட்ட நோயோட முக்கியமான ஒன்று. ஸோ இது வந்து தனக்கு ஒன்றும் இல்லை, இது சாதா அறிகுறி தான், இல்லைப்பா இது நார்மலான ஒரு லோயர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனால் வந்த காஃப் தான் அப்படின்னு சொன்னால் கூட அவங்களால ஏற்றுக்க முடியும். இதை டெஸ்ட் பண்ணுங்கள் டாக்டர், இன்னும் ப்ராங்கோஸ்கோபி பண்ணுங்கள், இன்னும் சிடி ஸ்கேன் பண்ணுங்கள், ஸோ இது எனக்கு இன்னும் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்ற ஒரு அவங்க ஆழ்ந்த நம்பிக்கை, தனக்கு ஏதோ பிரச்சனை, ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனை இருக்குன்ற ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையில் இருப்பாங்க. ஸோ அது ரிலேட்டடான பதட்டம், அது ரிலேட்டடான சிந்தனைகள், இதுதான் அவங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமாக ஆட்கொண்டுட்டு இருக்கும். ஸோ இந்த பதட்ட நோய் இருக்கவங்களுக்கு. ஓகே டாக்டர், இப்போ வந்து நார்மலாக வந்து நம்மளுக்கு அடிபட்டுச்சுனாலோ இல்லை ஏதோ ஒரு வலி வந்தாலோ நம்மளுக்கு வந்து நம்ம மூளை தான் அது வந்து காட்டும் இல்லையா டாக்டர், வலி இருக்குதுன்னு சொல்லி நம்மளுக்கு ஓரளவுக்கு காட்டுது, நம்ம நார்மல் ஆகிடுறோம். இவங்களுக்கு மட்டும் அது ஸ்பெசிஃபிக்காக ஜூம் பண்ணி காட்டுற மாதிரி ஏன் அப்படி பண்ணுது மூளை வந்து அவங்களுக்கு மட்டும்? ஸோ அதான் ஒரு நபர் பதட்டத்தில் இருக்கும்போது சின்ன விஷயம் கூட பெருசாக தெரியும், ஒரு சின்ன வலி கூட பெரிய வலியாக தெரியும், ஒரு சின்ன அறிகுறி கூட ஒரு பெரிய அதீதமான ஒரு பிரச்சனையாக அவங்களுக்கு தெரியும். ஸோ அது முக்கியமான எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் அந்த பதட்டம் தான். ஸோ இது அதே மாதிரி அறிகுறிகள், இந்த பதட்டத்துக்கூட ஒரு அறிகுறியாக கூட சில வலிகளாக மாறலாம். ஸோ அதீத பதட்டம் இருக்கும்போது நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கலாம், நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கலாம், மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ இதுவே அவங்களுக்கு வந்து ஏற்கனவே தனக்கு ஹார்ட் அட்டாக் இருக்குமோ அப்படின்ற ஒரு பயம் உள்ளவங்களுக்கு இந்த பதட்டம் அதிகமாக வரும்போது திருப்பி அது நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கிறது, ஸோ சுருக்கு குத்துறது, இல்லை மூச்சு விட ஃப்ரீயாக இல்லாத மாதிரி இருக்கிறது, தனக்கு ஏதோ ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து இன்னும் மேலும் அந்த பதட்டத்தை தான் அதிகப்படுத்தும். ஓகே ஓகே டாக்டர், இந்த பேனிக் அட்டாக் பற்றி கேள்விப்படுறோம். இந்த பேனிக் அட்டாக்குக்கும் இந்த பதட்ட நோய்க்கும் எதுவும் சம்மந்தம் இருக்கா டாக்டர்? ரெண்டு பேரும் ரிலேட் ஆகிறாங்களா? கண்டிப்பாக. இது அதீதமான பதட்டம், பேனிக் அட்டாக் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு அதீதமான பதட்டம். பேனிக் அட்டாக்கோட அறிகுறிகள் எப்படி இருக்குன்னா, இப்போ உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னா அந்த நபர் தனக்கு ஏதோ ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்ட்டு அவசர அவசரமாக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ரஷ் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை. ஏதோ நெஞ்சு வலிக்குது, இல்லை நான் சொன்ன மாதிரி மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்குது, சுருக்குன்னு நெஞ்சு குத்துது, இல்லை நெஞ்சு வலிக்கிற மாதிரியே சில பேருக்கு இருக்கலாம். ஸோ அதனால் நெஞ்சு வலிக்கிறவங்க எல்லாருமே பேனிக் அட்டாக் தான், நம்ம வீட்டில் ரெஸ்ட் எடுக்கலாம், மெடிடேட் பண்ணலாம், ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்றது அர்த்தம் கிடையாது. நெஞ்சு வலிக்கு தான் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலுக்கு போய் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், இசிஜிலாம் எடுத்து பார்க்குறோம், எல்லாம் நார்மல், ஒரு கார்டியாலஜிஸ்ட் கூட பார்க்கலாம், நார்மல் எக்கோ எல்லாமே எடுத்தாச்சு, அதுக்கப்புறமும் வருது திருப்பி அப்படின்னா ஏதோ பதட்டம், அதீதமான பதட்டத்துக்கான வெளிப்பாடாக இந்த பேனிக் அட்டாக்ன்றது இருக்கலாம். ஸோ நெஞ்சு வலிக்கலாம், மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்கலாம். கூட என்ன அறிகுறிகள் இருக்குன்னா, நாக்கு வறட்சி ஆகிறது, சில பேருக்கு வந்து ஒரு இன்க்ரீஸ்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் பவல் மூவ்மெண்ட் சொல்லுவோம், அடிக்கடி மோஷன் போகிறது, அடிக்கடி யூரின் போகிறது, ஸோ அந்த போயே ஆகணுன்ற ஒரு இந்த உணர்வு. ஒரு காலர் வந்திருக்காங்க, பேசலாம். ஓகே, ஹலோ, வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் அகிலா பாண்டியிலேருந்து கால் பண்ணுறேன். சொல்லுங்க அகிலா, உங்களோட சந்தேகங்களை டாக்டர்கிட்ட கேளுங்க. ஓகே சார். டாக்டர் சொல்லுங்கம்மா. ஒன்றும் இல்லை சார், ஒரு சில வாட்டி வந்து ரொம்ப பதட்டமாக இருக்குது, அதாவது அடுத்தடுத்து கண்டினியூஸாக வேலை இருக்கும் போது ரொம்பவே டென்ஷன் ஆகுது. அதுக்கு என்ன பண்ணணும்? அது வந்து ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் அது எதாவது இருக்கா சார்?
அடுத்தடுத்து வேலைகள் வரும்போது உங்களுக்கு ஒரு பதட்டம் ஆகுது. ஓகே. ஆமா, நம்ம அது டக்கு டக்குன்னு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுவே வந்து அந்த ஒரு ஃபர்ஸ்ட் வேலையை செய்யறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த கடைசி வேலை செய்யும் போது தான் பரவாயில்ல எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிலீஃப் கிடைக்குது டாக்டர். ஓகே. ஸோ இதுக்கு என்ன பண்ணலான்னா, நீங்கள் ஒரு ப்ராப்பர் பிளானிங் பண்ணலாம். ஸோ இந்த வேலை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்ம எப்பயுமே ஒரு ரிஹர்சல் ஒன்று பண்ணுவோம். எப்போ இருந்தாலுமே ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறோம், ஒரு டான்ஸ் பண்ணுறோம், ஸ்கூலில் ரிஹர்சல்ன்ட்டு நம்ம பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு மைண்ட்லேயே ஒரு ரிஹர்சல், இந்த இந்த இடத்துக்கு போகிறோம், ஃபஸ்ட்டு இந்த வேலை பண்ண போகிறோம், ஸோ அதுக்கு அதை முடிச்சுட்டு அடுத்து இந்த வேலை பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ரிஹர்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான சில ப்ராப்பர் பிளானிங், ப்ராப்பர் டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கும்போது அது பதட்டன்றது குறையும். சில பேருக்கு வந்து நேச்சுரலாகவே கொஞ்சம் ஆன்சியஸ் பர்சனாலிட்டி ட்ரெய்ட்ஸ் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான இருக்கும்போது அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தெரப்பீஸ் எல்லாம் கொடுத்து படிப்படியாக தான் பண்ண முடியும். பட் நார்மலாக டே டு டே ப்ராக்டிக்கலாக ஒரு டிப் வேணும்னா, நம்ம ஒரு விஷயத்தை ரிஹர்ஸ் பண்ணி பார்த்துட்டு போகலாம். ஸோ நம்ம எங்கேயோ ஒரு பேச போகிறீங்க கூட ஸோ அந்த இடத்துல யார் ஆடியன்ஸ் இருப்பா, ஸோ எப்படி எந்த மாதிரி ஸ்டேஜ் இருக்கும், ஸோ என்ன பேச போகிறோம், ஒரு ஹிண்ட்ஸு, ஒரு ரிஹர்சலு, ஒரு நோட்ஸு, இந்த மாதிரியான எடுத்து நம்ம ஒரு ப்ரீ பிளான்டாக போகும்போது, ஒரு பிளானிங் அப்படின்றது அந்த ஈவெண்ட்டுக்கு இருக்கும்போது அந்த பதட்டன்றது குறையும். ஓகே சார். ஒரு சில வாட்டி ரொம்ப பயப்படும் போது எனக்கே நீங்க சொல்ற மாதிரி அந்த நெஞ்சே வெளியில அடிக்கிற மாதிரி ரொம்ப பயந்துட்டா அந்த மாதிரி ஒரு இது இருக்கு சார். ஓகே. ஸோ அது அந்த பேனிக் அட்டாக்னு சொன்னாலும் அந்த மாதிரி இருக்கும்போது அந்த நெஞ்சு பவுண்டிங் ஹார்ட் சொல்லுவோம். அப்போ வந்து இந்த பதட்டன்றது அதிகமாகிட்டே போகும்போது அந்த பேனிக் அட்டாக்னு சொல்கிறக்கூடிய அறிகுறிகள் வரலாம். அப்போ அந்த ஹார்ட் பீட் ரொம்ப அதிகமாக துடிக்கிறது, ஒரு நெஞ்சு வெடிக்கிற மாதிரி இருக்கிறது, இல்லை மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்கிறது, ஸோ பேச முடியாத ஒரு நிலைமை இருக்கிறது. ஸோ அந்த மாதிரியானது வந்து ஆன்சைட்டி, இன்டென்ஸ் ஆன்சைட்டி, அதுதான் பேனிக் அட்டாக்னு வெளிப்படுது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அப்படி இருக்கலாம். ஸோ அதிகமாக அந்த மாதிரி பதட்டம் இருந்துகிட்டே இருக்குது. அதை நம்மளால் அன்றாட வேலையில் அது வந்து உங்களுடைய வேலையில் அது வந்து இடையூறாக இருக்குது, இல்லை உங்களுக்கு வந்து வேலையில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல, இல்லை உங்களோட எப்பயுமே வந்து உடலை சோர்வாகவே வச்சுருக்குது அந்த பதட்டம். ஸோ உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் அந்த பதட்டன்றது ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது, உங்களுக்கு எல்லா வகையிலும் இடையூறாக இருக்குன்னா கண்டிப்பாக அதற்கான சிகிச்சைகள் எடுத்துக்கணும். இல்லை நார்மலாக இருக்கிற ஆன்சைட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்பப்போ இந்த சுச்சுவேஷனில் வருது, ஒரு 5 மினிட்ஸ் 2 மினிட்ஸில் இதுவாக நான் சொன்ன மாதிரி சில விஷயங்கள் கொஞ்சம் மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்கான ஒரு விஷயங்கள் பண்ணலாம். ஒரு பாட்டு கேட்குறது, ரிலாக்ஸாக ஒரு வாக் போகிறது, இல்லை மெடிடேஷன், அந்த மாதிரியான விஷயங்கள் ஈடுபடலாம். ஸோ இல்லை இது அடிக்கடி வருது, எனக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா ஒரு சைக்கியாட்ரிஸ்ட், மனநல டாக்டரை வந்து பார்த்துட்டு அதற்கான தகுந்த சிகிச்சைகள் எடுக்கிறது மூலியமாகவும் குறையும். ஓகே சார். சரிங்களா? தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி. ஓகே, ஒரு காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசலாமா? கண்டிப்பாக. ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம், யாருங்கன்னு பேசுகிறீங்க? கதிர்காமத்துலேருந்து சரிதா சார். சரிதா மேம், உங்களோட சந்தேகங்களை டாக்டர்கிட்ட கேளுங்க. சார், குட் மார்னிங். குட் ஆஃப்டர்நூன், சொல்லுங்கம்மா. சார், எங்கள் ஹஸ்பண்ட் வந்து பெயின் சொல்லிட்டு இருக்காங்க. ஏதோ வீக்கமாக இருக்க மாதிரி இருக்கு, தண்ணி கோத்த மாதிரி இருக்கு, ஏதோ எதையாவது படிச்சுட்டு எனக்கு இது இருக்கும், எனக்கு வந்து டிபி போல, நான் டிபி டெஸ்ட் எடுக்கணும் அப்படி இப்படின்னு டாக்டர் பண்ணார், பயமுட்டுறாரு சார். ஓகேப்பா. அதாச்சும் அவரோட காலில் வீக்கம் இருக்குது, அதுதானே? ஆமாங்க சார். ஆமாம் சார். ஓகே. ஸோ காலில் வீக்கம் இருக்குது, அது எடிமான்னு சொல்லுவோம். ஸோ இந்த எடிமாக்கான பல காரணங்கள் இருக்குது. ஸோ முக்கியமாக ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தானோ, காலை தொங்க போட்டானோ, இது டிபெண்ட் எடிமான்னு சொல்லுவோம். காலை தூக்கி வச்சா சரியாயிடும் அந்த மாதிரி. இல்லை சில பேருக்கு மருந்து மாத்திரைகளோட சைடு எஃபெக்ட்ஸாக இருக்கலாம். சில பேருக்கு சில வகையான உடல் ரீதியான பிரச்சனையோட வெளிப்பாடாக கால் வீக்கம் இருக்கலாம். ஸோ அது ஆனால் உங்கள் வீட்டுக்கார் வந்து அது ரிலேட்டடாக சர்ச் பண்ணி பார்க்குறாரா நெட்டில் இல்லை அந்த கூகுள்லாம் சர்ச் பண்ணி? ஓகே. தேடி தேடி ஸோ அதுதான். ஸோ அது கண்டிப்பாக ஒரு பதட்ட நோய் அப்படின்ற நிலைமையில் இருக்கலாம். ஸோ அதனால் இது இருக்குமோ அது இருக்குமோ அது அந்த மாதிரி போக போக தான் அந்த கூகுள் சொல்கிறத கேட்டு தனக்கு டிபி இருக்கும் அப்படின்னு நம்புறாரு இப்போ. கரெக்டாக? ஆமாம் சார். ஓகே. உங்களையும் பயமுறுத்துறாரு, இந்த டெஸ்ட் எடுக்கணும் அந்த டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்கிறாரு. ஆமாம் சார். ஓகே. பார்க்கணும், நீர் எடுக்கணும், டெஸ்ட் எடுத்து பார்க்கணும், அதுல இருந்தா டிபி தான் வரும் அப்படி இப்படின்னு. ஸோ எவ்வளோ மாசமா இந்த மாதிரி அறிகுறிகள் இருக்குமா? ஒரு 1 மந்த்தாக இருக்கு சார். 1 மந்த். ஸோ நீங்கள் முதல்ல ஒரு ஃபேமிலி ஃபிசிஷியன் பாருங்கள். பட் இந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது, இது ரிலேட்டடாகவே இருக்கிறாரு, வேலையெல்லாம் செய்ய கவனம் செலுத்த மாட்டேங்கிறாரு, இல்லை இதை பற்றியான சிந்தனைக்கு தான் ஒரு நாளில் பிரதானமாக இருக்குன்னா கண்டிப்பாக இது பதட்ட நோய்க்கான அறிகுறிகள் இருக்கலாம். நீங்கள் வந்து ஒரு அருகில் உள்ள மனநல டாக்டர் பார்க்குறது நல்லது. ஸோ கொஞ்சம் அவருக்கு ஒரு புரிதல் ஏற்படுத்துறது, கொஞ்சம் தெரப்பீஸ் கொடுக்கறது, தேவைப்பட்டால் சில இந்த பதட்டத்தை குறைக்கிறதுக்கு மருந்துகள் எடுக்கிறது மூலிமா அந்த பதட்டம் முதல்ல குறையும். ஸோ
கண்டிப்பாக அது கால் வீக்கோ என்ன காரணம் அப்படின்றத நம்ம கண்டறியலாம். பட் ஆனால் அந்த பதட்டம் இருக்கும்போது அவருக்கு ஒரு தெளிவான சிந்தனை இருக்காது, உங்களையும் பயம்பூத்துறாரு சொல்கிறீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை மேற்கொண்டீங்கன்னா கண்டிப்பாக அதுலேருந்து என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். சரிங்க சார். சரி, ஓகே, அழைப்புக்கு நன்றி. தேங்க்யூ சார். ஓகே டாக்டர், இந்த சுச்சுவேஷனில் இருக்கவங்க எந்த ஸ்டேஜில் கண்டிப்பாக டாக்டரை பார்த்தே ஆகணும்? இப்போ இந்த பதட்ட நோய் இருக்கவங்க இந்த ஸ்டேஜில் டாக்டரை பார்த்தே ஆகணும்னா எந்த ஸ்டேஜ் டாக்டர்? ஸோ அதுதான் இப்போது நம்ம அவங்களுக்கு ஏதோ ஒரு உடல் ரீதியான ஒரு உபாதை இருக்குது, எடுத்தோடனே நீங்கள் போய் மனநல டாக்டர் பாருங்கள், எடுத்தோடனே இது பதட்ட நோய் தான் அப்படின்னு நான் சொல்லலை. உங்களுக்கு ஒரு உடல் ரீதியான ஒரு பிரச்சனை சிம்டம்ஸ் இருக்குது. ஸோ அது பாடியிலே சிம்டம்ஸ் சொல்கிறோம். ஸோ அந்த ஃபிசிக்கல் உங்களோட கம்ப்ளைண்ட்ஸுக்கு நீங்கள் ஒரு டாக்டரை போய் பார்க்குறீங்க. ஸோ அவர் ஒன்றும் இல்லை, டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான பரிசோதனையும் பண்ணிவிட்டு உங்களை பரிசோதித்து பார்த்துட்டு நார்மலாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்படாதீங்கன்னு சொல்கிறார். ஸோ அதோட நம்ம ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுட்டோன்னா ஓகே. பட் அது தொடர்ந்துகிட்டே இருக்குது. நம்மளுடைய சிந்தனைகள் ஒரு நாளில் பிரதானமான சிந்தனைகள் எல்லாம் நம்மளுடைய மைண்டு எங்கே போகுதுன்னா நம்ம இந்த அறிகுறிகள் மேலே அது ரிலேட்டடாக இது இருக்கும் அது இருக்கும்னு ஒரு பயம், ஒரு பதட்டம். ஸோ அப்போது என்ன ஆகும், நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் ஒருத்தவங்களுக்கு ஒரு ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்கன்னா அந்த வேலையில் நம்ம போய் செய்யணும், டெய்லி அதில் ஈடுபடணும், நம்ம முழு ஒரு எஃபிஷியன்சி ஒரு ப்ரொடக்டிவாக இருக்கணும்னா நம்ம முழு கவனம் எல்லாமே இருக்கணும். ஸோ அந்த உங்களுடைய கவன சிதறல்கள், வேலையில் ஈடுபட முடியாத ஒரு நிலைமை, உங்களுடைய தூக்கத்தை அன்றாட வாழ்க்கையில் நம்ம தூக்கம், உறக்கம், உணவு இது எல்லாத்தையுமே பாதிக்குது. ப்ளஸ் கூட உறவு முறைகளையும் பாதிக்குது. ரிலேஷன்ஷிப்ஸ் எரிஞ்சு விழுறது, எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது, நீ யாரும் எதுவும் இது பண்ண மாட்டேங்கிறீங்க, அந்த மாதிரி அப்போது ரிலேஷன்ஷிப்ஸ்லேயும் ப்ராப்ளத்தை உண்டாக்குது, உங்களுடைய வேலையிலையும் ப்ராப்ளத்தை உண்டாக்குது, உங்களுக்கு அன்றாட பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன் சொல்லுவோம், பசி, உறக்கம் இதுலேயும் கொஞ்சம் உங்களுக்கு பாதிப்பு உண்டாக்குதுன்னா கண்டிப்பாக இது ஒரு பதட்ட நோய் அப்படின்றதுக்கான அறிகுறிகள் அதீதமாக இருக்குது. ஸோ அப்போ அதை பதட்ட நோயாக நம்ம ட்ரீட் பண்ணும்போது கண்டிப்பாக சரியாகும். நிறைய பேர் நிறைய டாக்டர்ஸ் 10 டாக்டர் 20 டாக்டர் பல லட்சங்கள் செலவு பண்ணிவிட்டு எல்லா டெஸ்ட்டும் எடுத்துகிட்டு பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் சென்னை எல்லா இடத்துலையும் போயிட்டு கடைசியில் நம்மக்கிட்ட வரும்போது இந்த ஒரு சின்ன விஷயம் ஒரு 10 நாள் சில சிகிச்சையில் எடுக்கும்போது அந்த எல்லா அறிகுறிகளும் குறைஞ்சி வரத்தில் நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போது இவ்வளோ நாளாக நம்ம பார்க்கலேன்றது அந்த டைமில் அவங்க உணர்வாங்க. ஸோ இதுதான் பிரச்சனைன்றது எல்லாருமே இந்த மனநல டாக்டர்கிட்ட பார்க்குறதே சில பேர் பிரச்சனை, அது எதுக்கு போகணும், அது ஏன்னா அதை பற்றியான புரிதல் இல்லை, ஒரு அவேர்னஸ் இல்லை. ப்ளஸ் நம்ம சொசைட்டியில் மனநல டாக்டர் பார்க்குறதே ஒரு ஸ்டிக்மேட்டைஸாக இருக்குது. ஒரு எப்படி உடல் ரீதியான ஒரு பிரச்சனையோ அதே மாதிரி மைண்டு, மனசு அது ரிலேட்டடான பிரச்சனையும் ஒரு பிரச்சனை தான். அந்த மாதிரி பார்த்து அந்த மாதிரி ஒரு அணுகுமுறை இருந்துச்சுன்னா ஆரம்ப கட்டத்தில் இந்த பிரச்சனைகள்லேருந்து நம்ம விடுபட்டு வரலாம். ஓகே டாக்டர், இதை கண்டுபிடிக்க ஏதாவது டெஸ்ட் இருக்கா டாக்டர்? நீங்கள் என்ன மாதிரி டெஸ்ட்லாம் பண்ணுவீங்க? மன பிரச்சனைகளுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு டெஸ்ட்டு கிடையாது. நிறைய டெஸ்ட் எடுக்கிறது தான் இந்த பிரச்சனையிலே பிரச்சனை. அவங்க போய் டெஸ்ட்டாக எடுத்து பார்த்து எல்லாம் உங்களோட ஹிஸ்ட்ரி, நீங்கள் இப்போ நீங்கள் என்கிட்ட பேசும்போது உங்களோட மென்டல் ஸ்டேட் எப்படி இருக்குது, இதுதான் முக்கியமான டெஸ்ட்டு. அதை டாக்டர் பரிசோதிக்கிறது தான் முக்கியமான டெஸ்ட்டு. உங்களோட ஹிஸ்ட்ரியும் நீங்கள் உங்களுக்கு பரிசோதிக்கும் போது உங்ககிட்ட பேசும்போது உங்களுக்கு கான்வர்சேஷன் இதுதான் முக்கியமானது. நீங்கள் பேசும்போதே கண்டுபிடிச்சிடுறீங்க இருக்கா இல்லையா அப்படின்னு. ஒரு கால் வந்திருக்காங்க, பேச கண்டிப்பாக. வணக்கம் சார், வளர்ந்து பேசுகிறேன், நல்லபடி பேசுகிறேன் சார், சார்கிட்ட பேசுகிறேன் சார். பேசுங்க சார். சொல்லுங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். நான் சிகிச்சை எடுத்துகிட்டு வரேன் சார். நான் என்னங்க சார்? சிகிச்சை எடுத்துகிட்டு வரேன் சார். நான் சிசோஃப்ரீனியா சார் எனக்கு. ஓகே சிசோஃப்ரீனியா, சொல்லுங்கள் சார். எனக்கு அடிக்கடி ஷாக் ஆகுது. ஏன்னா ஒரு பொருள் எடுத்துனா வரேன், எங்கேயாவது ஏதோ ஒரு வேலை செய்கிறேன், ஏதோ ஒரு வேலை செய்கிறேன், ஆனால் ஒரு பொருள் எடுத்துன்னு வந்து ஒன்று ஷாக் ஆகிறேன். அவங்க வீட்டில் கூட என்ன பார்த்தா ஒரு பொருள் ஆனால் வச்சா தான் இருக்குது, இல்லையா ஐயோ அந்த பொருள் காணாம, ஐயோ திடீர்னு ஷாக் ஆகுது, டக்கு ஷாக் ஆகுது. ஐயோ அந்த பொருள் வச்சு காணாம, திடீர்னு உடனே ஷாக், கரண்ட்டு இதோ கரண்ட் கம்பி தோட்ட மாதிரி உடனே ஷாக் ஆயிடுறேன். உடனே ஒரு பயம், ஒரு பதட்டம், இந்த மாதிரி நிலைமைக்கு போயிடுச்சு. நான் கன்சல்ட் பண்றேன். அவங்க நீ சாப்பிடு, சிகிச்சை எடுத்து சரியா போடும் இதான சார் சொல்றாங்க, விரிவான விளக்கம் சொல்ல மாட்டாங்க சார். ஓகே ஸோ உங்களோட பிரச்சனை அதுக்கான தகுந்த சிகிச்சைகள் எடுக்கிறீங்களான்னு பாருங்கள், கரெக்டான மருந்துகள் எடுக்கிறீங்களான்னு பாருங்கள். முக்கியமாக உங்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனை அந்த சிதறல்கள் இருக்குது. ஸோ நீங்கள் ஏதோ ஒரு சிந்தனைகள், வேறு ஏதோ ஆழ்ந்த சிந்தனைகள் இருக்கும்போது இப்போ என்ன சுற்றி நடக்குது, எந்த பொருள் எடுத்துகிட்டு வரோம், எங்கே போகிறோம் அப்படின்றது அந்த உங்களோட வேறு ஏதோ ஆழ்ந்த சிந்தனை இருக்கும்போது அதை நம்ம தவற விட்டுடுவோம். அதனால் அந்த ஒரு பொருள் எடுத்து வரோன்னு சொல்கிறீங்க, அது வைக்கிறது எங்கே வச்சோம், அந்த வைக்கிற நேரத்தில் உங்களுக்கு சிந்தனைகள் வேறு எதாவது இருந்துச்சுன்னா, சிந்தனை சிதறல்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது மறந்து போகிற மாதிரியான இது இருக்கும். அது மறதி நோயின்னு சொல்ல முடியாது. சிந்தனை அந்த டைமில் நிறையா சிந்தனைகள் ஓடுது, உங்களுடைய கவனமின்மை, ஸோ இதுதான் முக்கியமான காரணமாக இருக்கலாம்.
ஸோ மேபி உங்களுக்கு அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த சிசோஃப்ரீனியாக்கான சில அறிகுறிகள் சில சிம்டம்ஸ் இன்னும் கொஞ்சம் இருந்துச்சுன்னா அந்த சிந்தனை சிதறல்கள் இருக்கலாம். ஸோ அதற்கான சிகிச்சைகள் மருந்துகளை கொஞ்சம் அந்த டோசேஜ்லாம் டைட்ரேட் பண்ணும்போது கண்டிப்பாக இதுலேருந்து இம்ப்ரூவ்மெண்ட் வரும் சார். அப்படிங்களா? அதான் சின்ன வயசுல இருக்கக்கூடாது, மற்றபடி என்ன சொன்னீங்க? இல்லை, உங்களோட நோய்க்கான அறிகுறிகள் கட்டுப்பாட்டோடு இருக்குதான்னு பார்க்கணும். அதே மாதிரி உங்களுக்கு இருக்க டோசேஜ், நீங்கள் எடுத்துக்கிற மருந்தோட டோசேஜ் போதுமான டோசேஜ் இருக்கா, கரெக்டான ட்ரீட்மெண்ட் இருக்கீங்களான்னு பார்த்து அதற்கான சிகிச்சைகள் கொடுக்கறது மூலிமா இந்த சிந்தனை சிதறல்கள் இருக்காது. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு சிந்தனைகள் இருக்கும் போது தான் அந்த இப்போ என்ன நடக்குது அப்படின்றது உங்களுக்கு கவனம் செலுத்துறதுக்கு ஒரு பிரச்சனைகள் இருக்கலாம் உங்கள் நோயை பொறுத்த வரைக்கும். ஆழ்ந்த சிந்தனை இருக்கக்கூடாதா சார்? ஆழ்ந்த சிந்தனை இருக்கக்கூடாது. அது ஆழ்ந்த சிந்தனைனா உங்களுக்கு ஏதோ ஒரு சிந்தனையிலே இருக்கிறீங்க அப்படின்னு இருக்கும்போது அப்போ இங்கே என்ன நடக்குதுன்றது உங்களுக்கு ஒரு பொருள் எடுத்துகிட்டு போகிறோன்றது ரெஜிஸ்டர் ஆகாது. அப்போ அது திடீர்னு என்ன எடுத்துகிட்டு போனோம், எங்கே வச்சோன்னு ஒரு மறதி, அந்த ஒரு அதிர்ச்சி வருது உங்களுக்கு. ஆமாம் சார். அதுதான் அது எப்படி சார் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் சார் நம்ம? இல்லை, அதுதான் நீங்கள் உங்களுக்கு பார்க்குற டாக்டரோ இல்லை வேறு ஏதோ டாக்டரை போயிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட்டை காட்டுங்க. உங்களோட அறிகுறிகள்லாம் எந்த அளவுக்கு கண்ட்ரோல்டாக இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. தேவைப்பட்ட மருந்து மாத்திரைகள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தர மூலிமா உங்களுக்கு கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் வரும் சார். சரி, தேங்க்ஸ் சார். ஓகே சார், அழைப்புக்கு நன்றி. தேங்க்ஸ் சார். ஓகே டாக்டர், இப்போ இதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் என்ன மாதிரி டாக்டர் பண்ணுறாங்க? சிகிச்சை முறைகள் பற்றி சொல்லுங்கள். ஸோ முக்கியமாக அந்த பதட்ட நோய் அப்படின்றது கண்டறிஞ்சிட்டோன்னா கண்டிப்பாக அதற்கான சிகிச்சைகள் ஆரம்பிக்கணும். சிகிச்சைன்றது 2 வகையில் இருக்குது. ஸோ ஒன்று சில காலகட்டத்துக்கு சில மருந்து மாத்திரைகள் உங்களுக்கு இருக்கிற அந்த அதீத பதட்டத்தை குறைக்கிறதுக்கான சில மருந்து மாத்திரைகள் இருக்குது. நம்ம பதட்டம், மன அழுத்தம் எல்லாமே மூளையில் ஏற்படுற சில நியூரோகெமிக்கல் ரசாயன மாற்றத்தினால் வருது. ஸோ அந்த ரசாயனம் மாற்றங்கள் இந்த சிலது அதீதமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சில மாத்திரை மருந்துகள் சில கொடுத்தாகணும். பல பேர் இது மாத்திரையா, அதை பற்றியான ஒரு அச்சம், ஒரு பயம் இருக்குது. இது நம்ம ஏதோ லைஃப் லாங் எடுத்துக்க வேண்டியதாகிடுமோ, இதனால் நம்ம அடிமையாகிடுவோமோ, ஸோ அந்த மாதிரியான ஒரு அச்சம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, எதுவாக இருந்தாலும் டாக்டரோட பரிந்துரைப்படி டாக்டர் பரிந்துரைக்கிற காலகட்டத்துக்கு எடுக்கும்போது அந்த மாதிரியான பிரச்சனைகள் வராது. ஸோ அப்போ டாக்டர் ஒரு 10 நாள் கழிச்சு பார்க்கணுன்றா, 20 நாள் கழிச்சு பார்க்கணுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் அந்த மாத்திரை மருந்தில் உபாதைகள் வருதா. ஸோ அந்த சில பேருக்கு சில காலகட்டத்துக்கு அப்புறம் சில மாத்திரை மருந்துகளை குறைச்சிட்டே வருவாங்க. ஸோ நாம்ளே அந்த டாக்டர் பரிந்துரைகள் இல்லாமல் இல்லை ரொம்ப நாள் அதே மாத்திரை நல்லா இருக்குன்னு தொடர்ந்து எடுத்துகிட்டு இருக்கும்போது தான் சில பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். ஸோ மருந்து மாத்திரைகள் ஒன்று இந்த பதட்டத்தை குறைக்கிறதுக்கு. அடுத்து சில பேருக்கு தெரப்பீஸ் கொடுப்போம். ஸோ தெரப்பீஸ்னால் அவங்கவுங்களுக்கு சிபிடின்னு சொல்லக்கூடிய சில தெரப்பி சில பேருக்கு தேவைப்படலாம். அந்த கோர் சிம்டம் என்ன, அந்த கோர் சிம்டம்ஸ் அது எப்படி நம்ம அதை மாற்றுறது, அவங்களுக்கு எப்படி அந்த தெரப்பீஸ் மூலயமா எப்படி அவங்களோட அந்த பதட்டத்தை குறைக்கிறது அப்படின்னு பார்ப்போம். இல்லைனா அடுத்தது சில சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட், அதாச்சும் இந்த மெடிடேஷன், ப்ரீத்திங் எக்ஸசைஸ், பிராணாயாமா, இல்லைனா அவங்களுக்கு அட்லீஸ்ட் இயற்கையோடு ஒன்றி இருக்கிற மாதிரியான சில விஷயங்கள். ஸோ ஒரு பீச்சில் வாக்கிங் போகிறது, ஒரு பார்க்கில் அமைதியான ஒரு சூழ்நிலையில் அமைதியாக உட்காந்து ஒரு வாக்கிங்கோ ஒரு தியானமோ பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள். இல்லைனா முந்தைய காலகட்டத்தில் தனக்கு விருப்பமான ஹாபீஸ், நிறைய ஹாபீஸ்ன்றது இப்போது நம்ம பார்க்க முடியறதில்ல. சில பேர் அப்போல்லாம் எம்ப்ராய்டரி போடுவாங்க, ஸ்டாம்ப் கலெக்ட் பண்ணுவாங்க, காயின் கலெக்ட் பண்ணுவாங்க. இப்போல்லாம் இருக்கிற குழந்தைகள்கிட்டையும் காண முடியல. நாமளும் அதை விட்டுட்டோம். இந்த ஹாபீஸ்ன்றது செத்து போயிடுச்சு. இப்போது அதை திருப்பி உயிர்ப்பிச்சு அதில் ஈடுபடுறது மூலியம் கண்டிப்பாக ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் வரும். இந்த பிராணாயாமா, ப்ரீத்திங் எக்ஸசைஸ், ஒரு யோகா, தெரிஞ்ச யோகா, இல்லை ஏதோ ஒரு விளையாட்டில் ஈடுபாடு இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த விளையாட்டில் அவங்க ஈடுபட்டுக்கலாம். ஸோ ஒரு இன்டோர் கேம்ஸாக இருக்கலாம், இல்லை அவுட்டோர் கேம்ஸ், ஏதோ ஒரு எல்லாருமே எல்லா விஷயத்துலையும் ஈடுபட முடியாது. அவங்கவுங்களுக்கு பிடித்தது, அவங்கவுங்களுக்கு எதெல்லாம் பண்ண முடியுமோ அவங்களோட சூழ்நிலைக்கு தகுந்தபடி அந்த மாதிரி விஷயத்தில் ஈடுபட முடியுமா, நம்மளுக்கு ஒரு டைவர்ஷன் கிடைக்கும், டிஸ்ட்ராக்ஷன் கிடைக்கும். இந்த பதட்டம்ன்றது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். சிகிச்சைகள் ப்ளஸ் இந்த மாதிரி உங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக அதில் சரி வரும். டெஸ்ட்டு ஒன்று கேட்டிங்க, சில பேருக்கு தைராய்டு இந்த மாதிரி ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு பதட்டன்றது இருக்கலாம். பேசிக்கலாக நம்ம பேசிக் பிளட் டெஸ்ட், கம்ப்ளீட் பிளட் டெஸ்ட்டு ப்ளஸ் தைராய்டு இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ அது பதட்டத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இல்லை, மேபி இந்த தைராய்டு மேபி பதட்டத்தை அதிகப்படுத்தலாம் தைராய்டு பிரச்சனை இருக்கவங்களுக்கு. ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் சிபிடின்னு ஒரு டேர்ம் பற்றி பேசுனீங்க. அப்படின்னா என்ன டாக்டர், அந்த ட்ரீட்மெண்ட்னா என்ன? இது ஒரு வகையான தெரப்பி. ஸோ காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பின்னு சொல்லுவோம். ஸோ இது அதில் நம்மளுக்கு இப்போ
உங்களுக்குன்னு ஒரு கோர் சிம்டம்ஸ் என்னன்ற உங்ககிட்ட உரையாடல் மூலிமா உங்ககிட்ட பேசுறது மூலிமா என்ன பயம் இல்லை என்ன பிரச்சனை உங்கள்கிட்ட இருக்க ஏதோ ஒரு மால் அடாப்டிவ் ட்ரெயிட்ஸ் இருக்கா, ஸோ அதை வந்து நம்ம கண்டறிஞ்சு அதை நம்ம அட்ரஸ் பண்ணுறது மூலிமா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு இதுதான் பிரச்சனை, இந்த மாதிரி இதுதான் நம்மளுக்கு நாம் ஒரு அட்வைஸாவோ கவுன்சிலிங்காவோ இல்லாமல் உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கோர் சிம்டம்ஸை அட்ரஸ் பண்ணுவோம். ஸோ அது உங்களுக்கு ஒரு பயமாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு தவறான புரிதல் இருக்கலாம். ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த தெரப்பிஸ்ட் மூலிமா கரெக்ட் பண்ணுறது மூலிமா ஸோ உங்களுக்கு இது சிபிடின்றது இந்த ஆன்சைட்டிக்கு மட்டும் இல்லை, மன அழுத்தம் மாதிரி பல சிம்டம் பல பிரச்சனைகளுக்கு நம்ம இந்த சிபிடி யூஸ் பண்ணுவோம். ஓகே டாக்டர், இப்போ ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் ஃபுல்லாக க்யூர் ஆகுமா இல்லை மறுபடியும் ஒரு வாய்ப்பு இருக்கா டாக்டர் இந்த பதட்ட நோய்? இதை ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். அவங்களுக்கு சில பேருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பதட்டங்கள் குறையுது. பட் ஏற்கனவே இந்த மாதிரி பதட்ட நோய் வந்தவங்களுக்கு திருப்பி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக வரணும்னு அவசியம் இல்லை. ஸோ உதாரணத்துக்கு இப்போ ஒரு நேச்சுரல் கெலாமிட்டி வருது, கொரோனா மாதிரியான ஒரு பேரிடர் வருதுன்னா அந்த டைமில் இந்த பதட்டம் திருப்பி வரலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு அந்த மாதிரி பதட்டங்கள் ஆரம்ப கட்டத்திலே அந்த மாதிரி ஏற்கனவே சிகிச்சை எடுத்தவங்க கூடயும் பதட்டம் ஆரம்ப நிலையிலே இருக்கும்போது திருப்பி இது பதட்டன்றதை உணர்ந்து டாக்டர்கிட்ட திருப்பி ஏர்லியராக ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டோன்னா அந்த அதீதமான பதட்டம் இதனால் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள், அதாச்சும் வேலை மற்ற உறவு முறைகள் சொன்னேன், ஸோ அதெல்லாம் வராமல் நம்ம தடுத்துக்கலாம். ஓகே டாக்டர், டியூரேஷன் இந்த ட்ரீட்மெண்ட் டியூரேஷன் எவ்வளோ நாள் இருக்கும் டாக்டர்? இந்த பதட்டத்துக்கான ட்ரீட்மெண்ட் மினிமம் 6 மந்த்ஸாவது கொடுக்கணும். 6 மந்த்து. ஆமாம். ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் சொன்னீங்க லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணால் ஓரளவுக்கு சப்போர்ட்டிங்காக இருக்குன்னு. என்ன மாதிரிலாம் நம்ம லைஃப் ஸ்டைலில் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம்? சில பேர் வந்து என்ன மாதிரியான உணவு முறைகள் சாப்பிட்ணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ உணவு முறைகள் ஃப்ரெஷ் லீஃபி வெஜிடபிள்ஸ், அதாச்சும் காய்கறிகள் பழங்கள் நிறைய சேர்த்துக்கலாம், நட்ஸ் சேர்த்துக்கலாம். ஸோ பேலன்ஸ் டயட் ஜென்ரலாகவே. ஸோ இந்த மாதிரியான உணவு முறைகள், முக்கியமாக எக்ஸசைஸ் இல்லை ஏதாச்சும் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் ஈடுபடுறது. ஸோ ஒரு வாக்கிங் மினிமம் நம்மளால் நார்மலாக செய்யக்கூடிய ஒன்று மினிமம் 30 minutes to 45 minutes வாக்கிங். இது உங்களுடைய உடல் ரீதியான உபாதைகளுக்கும் நல்லது. அது உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். மன ரீதியான பிரச்சனைகளும் ஓரளவுக்கு நம்மளுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கிறதுனால ஒரு மன அழுத்தம் பதட்டத்துக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு யோகா தெரியும், இல்லை பக்கத்தில் இது யோகா கிளாஸ் இருக்குது, இல்லை உங்களுக்கே யோகா தெரியும் அப்படின்னா அந்த யோகாசனம் பண்ணலாம். இல்லை மெடிடேஷன் கூட இந்த பிராணாயாமா ப்ரீத்திங் எக்ஸசைஸ் இது கண்டிப்பாக பதட்டத்துக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே டாக்டர், ஒரு காலம் இருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், நான் சந்திரசேகர் பேசுறேன், வேலூர் மாவட்டம் கட்பாடியிலேருந்து. ஓகே, உங்க சந்தேகங்களை டாக்டர்கிட்ட கேளுங்க. டாக்டர், எனக்கு ஒரு நார்மல் டவுட் தான் டாக்டர். சொல்லுங்கப்பா. தலைவலி அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் ஏன் வருது? மைக்ரேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது ஏன் வருது? அந்த சப்போஸ் மைக்ரேன் இருக்கு அப்படின்ட்டு கண்டுபிடிச்சாங்கன்னா என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படிங்கறது அந்த மைக்ரேனுக்கு கண்டிஷனுக்கு கொடுப்பாங்க? இதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க டாக்டர். சரிங்கம்மா. இல்னஸ் ஆன்சைட்டி சம்மந்தமான ஷோ இருந்தாலும் டாக்டர்கிட்ட. ஓகே, ஒற்றை தலைவலி மைக்ரேன் இது ஏன் வருதுன்னா அது பல காரணங்கள் இருக்குமா. முக்கியமாக ஹெரிடிட்ரியாக இருக்கலாம், சில பேருக்கு எதுவுமே காரணமே இல்லாமல் ஹைட்ரோஜெனிக்காகவும் வரலாம். அறிகுறிகள் வந்து முக்கியமாக ஒரு சைடு ஆஃப் உங்கள் ஹெட்டில் மட்டும் பெயின், ஒரு சைடு ஆஃப் தலைப்பகுதியில் ஒரு வகையான வலிகள் இருக்கும். ஸோ இது வரும்போது அதற்கூட சில கண் மங்குற மாதிரியான பிரச்சனைகள் இது வரப்போகுதுன்னு சில பேருக்கு முன்கூட்டியே தெரியும், ஆர்ஆர்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கலாம். ஸோ இதற்கு தகுந்த சிகிச்சைகள் இருக்குது, சில மருந்து மாத்திரைகள் இருக்குது. சில பேருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கு அக்யூட்டாக அந்த பெயின் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சில மருந்து மாத்திரைகள் இருக்குது. இதை வராமல் தடுக்கிறதுக்கு சில ப்ரொஃபைலாக்டிக்காக சில மருந்து மாத்திரைகள் இருக்குது. ஸோ இதை எடுக்கிறது மூலிமா திருப்பி இந்த சிம்டம்ஸ் அடிக்கடி ரெக்கர் ஆகாமல் நம்ம தடுத்துக்கலாம். ரொம்ப நன்றி டாக்டர். ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு இது கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கிறது, கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறது, கொஞ்சம் அந்த மாதிரி அதுவும் நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸும் இம்பார்ட்டண்ட் இதில். சரி சரி, தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. அழைப்புக்கு நன்றி டாக்டர். இப்போ வந்து இந்த நோய் வராமல் இருக்க, இந்த பதட்ட நோய் வராமல் இருக்க என்ன பண்ணலாம் டாக்டர்? பதட்ட நோய் வராமல் இருக்கிறதுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளுடைய முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கம்மிப்படுத்துறதுக்கான விஷயத்தில் ஈடுபடுறது. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை கம்மிப்படுத்துறதுனா முடிஞ்ச அளவுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு சோஷியல் சர்க்கிள், சில விஷயங்கள் நம்ம இது ஒரு கிளாரிட்டி இல்லாதனால தான் நம்மளுக்கு வருது, இதுவாயிடுமோ அதுவாயிடுமோன்றது. ஸோ உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்றது உடல் ரீதியான பிரச்சனைகள், மன ரீதியான பிரச்சனைகள், இல்லை குடும்ப பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே நம்ம அதுக்கான அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை தேடணும். இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு நம்ம உள்ளுக்குள்ளே நம்மளுக்குள்ளே
நம்மளே போட்டுட்டு அதை அதிகப்படுத்தாமல் முடிஞ்ச அளவுக்கு யார்கிட்டயாச்சும் ஒரு ஆறுதலாக இது பிரச்சனை இருக்குது என்ன பண்ணுறதுன்னு ஒரு 4 பேர்கிட்ட கேட்டால் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பாங்க. இது என்ன இரும்பலுக்கு போய் கேன்சர்னு நினச்சிட்ருக்க, என்ன சிம்பிளாக என்ன அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டோ ஒரு யாரோ ஒருத்தவங்க இருந்தால் சொல்லியிருப்பாங்க. ஸோ அது இல்லாத போது கூகுள் தான் அவங்க ஃப்ரெண்ட் ஆகிடுது. அப்போ அது சொல்கிறத அவங்க நம்பிடுறாங்க. அதுதான் வந்து நாளடைவில் பதட்டம் அப்படின்றது அது அதீதமான ஒரு பதட்டமாக உருவாயிடுது. ஸோ முக்கியமாக நம்ம ஒரு சோஷியல் சர்க்கிள் பில்ட் பண்ணிக்கிறது, ஒரு ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு 4-5 பேராவது இருக்கிறது, கூட வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆரோக்கியமான உணவு முறைகள், ஆரோக்கியமான பழக்க வழக்கங்கள். ஸோ இந்த குடிப்பழக்கம், சிகரெட்டு இந்த மாதிரியான இது கூட ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அதுதான் தீர்வுன்னு நிறைய பேர் அதை தேடுறாங்க. ஸோ பட் அந்த பழக்கமே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக உருவாயிடும், பதட்டமாக அதிகமான பதட்டத்துக்கு முக்கியமான காரணமாக அமையலாம். ஸோ அதனால் அந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள்லேருந்து தவிர்க்கிறது, நல்ல உறக்கம், 7 மணி நேரம் 8 மணி நேரம் உறக்கம், ப்ராப்பராக ஒரு விஷயத்தை பிளான் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறது. ஒரு பிளானிங் ஒரு கோல் இல்லாமல் நம்ம ஒரு விஷயத்தை பண்ணுறது மூலம் ஸ்ட்ரெஸ்ஸுன்றது தானாக வரும் கூடவே. ஸோ நல்ல உணவு முறைகள், நல்ல ஒரு உறக்கம், ஒரு நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல், ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணும்போது ஸ்ட்ரெஸ்ஸுன்றது ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன அறிகுறிகள் இருக்கும்போது அதை நம்ம ஆரம்பத்துலேயே ஒரு ஃபேமிலி ஃபிசிஷியன் இந்த மாதிரி யார்கிட்ட ஒரு காட்டி உங்களுக்கு டவுட்ஸை அப்போயே கிளியர் பண்ணிவிட்டு இதை கேரி ஓவர் பண்ணாமல் இந்த பதட்டமாக உருவாகாமல் நம்ம அப்போ ஆரம்பத்துலேயே நம்ம தடுத்துக்கிட்டோன்னா கண்டிப்பாக இந்த பதட்ட நோய், இந்த நோய் வந்துடுமோ, இல்னஸ், ஆன்சைட்டி, டிஸார்டர் அப்படின்ற நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட மாட்டோம். ஓகே, ஆரம்பத்திலே ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டா நம்ம இங்கே ஆரம்பத்திலே நிறுத்திடலாம் அந்த பிரச்சனை. அப்படி தான். ஆமாம், கண்டிப்பாக. ஓகே டாக்டர், இப்போ இந்த ஆன்சைட்டி இருக்கவங்களுக்கு நீங்கள் சொல்கிற ஒரு பாசிட்டிவ் மெசேஜ்னா என்னவாக இருக்கும் டாக்டர்? ஸோ ஆன்சைட்டி இது ஒரு பிரச்சனை அப்படின்றது நம்ம உணரணும். இது ஒரு மன ரீதியான பிரச்சனை. ஸோ அதற்கான சிகிச்சைகள் எடுக்கிறது மூலிமா கண்டிப்பாக இந்த உங்களோட பிரச்சனையிலேருந்து மீண்டு வரலாம். தீர்க்க முடியாத பிரச்சனைன்றது எதுவும் கிடையாது. கண்டிப்பாக எல்லா பிரதானமான முக்கியமான எல்லா பிரச்சனைகளுக்கும் ஏதோ ஒரு வகையான தீர்வு இருக்குது. ஒரு நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணுங்கள், ஒரு நல்ல சிரித்து பேசுங்க 4 பேர்கிட்ட. ஸோ பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே வருவோம். நிறைய பேர் வந்து நெகட்டிவாக நடக்காது, முடியாது, தன்னை ரொம்ப தாழ்வாக நினச்சிக்கிறது, என்னால் முடியாது. ஸோ இந்த செல்ஃப் எஸ்டீம்ன்றது நம்ம பில்ட் பண்ணிக்கணும். ஸோ நல்ல ஒரு செல்ஃப் எஸ்டீம், நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல், ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள், ஒரு சோஷியல் சர்க்கிள், ஒரு உடற்பயிற்சி இல்லை ஏதோ ஒரு விளையாட்டு இதில் ஈடுபடுறது, ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஹாபீஸோ ஒரு மியூசிக்கோ இல்லை ஏதோ ஒரு வகையில் ஒரு ரிலாக்ஸேஷன். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸு கம்மிப்படுத்திட்டு நம்ம எந்த அளவுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்க முடியும். ஸோ ப்ராப்பர் பிளானிங், ப்ராப்பராக நம்ம ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஸ்ட்ரெஸ்ஸும் தானாக கம்மியாகும். ஸோ இந்த மாதிரி ஈடுபடும்போது கண்டிப்பாக இந்த பதட்டம்ன்றதில் எந்த வகையான மன பிரச்சனைகளுக்கும் நம்ம இடம் கொடுக்காமல் இருக்கலாம். ஓகே டாக்டர், ஷோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட கேள்விக்கு ரொம்ப பொறுமையாக நீட் அண்ட் கிளியராக ஆன்சர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ.